வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் வித் ஸ்டான் சேனல். SRE சீரியஸ் டே 3ல நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ், சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். இப்போ SRE சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் சொல்லிட்டு இருக்கோம். பட் தென் எப்படி நம்ம ரிலையபிள் சர்வீஸ் கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றத மெஷர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா we actually go and do it using these three different attributes: SLA, SLO and SLI. ஸோ இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி அது இட் இஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ கன்ஃபியூஷன் லைக் அவைலபிலிட்டிக்கும் ரிலையபிலிட்டியும் ரெண்டு சேம் தானா, இல்லை ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் அப்படின்றது. ஸோ அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிலையபிலிட்டி. பட் அவைலபிலிட்டி தான் ரிலையபிலிட்டிக்கு எல்லாமே அப்படின்றது கிடையாது. அவைலபிலிட்டின்றது என்னன்னா நம்ம சர்வீஸ் எவ்வளோ நேரம் அவைலபிளாக இருந்தது. நம்பர் ஆஃப் மினிட்ஸ் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் வெல் டிவைடட் பை டோட்டல் மினிட்ஸ் இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு அவைலபிலிட்டி கிடைக்கும். சேம் திங், நம்பர் ஆஃப் குட் ஈவெண்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளைட் பை 100 பண்ணோம் அப்படின்னா அவைலபிலிட்டி ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி வந்து they will say like 99.99 of availability or 5 nines or 9 nines of availability அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா there is a measurement mechanism. இதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எவ்வளோ நேரம் நமக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ எஸ்ஆர்இயோடைய முக்கியமான ப்ரீ ரெக்வசைட் வந்து அவைலபிலிட்டி சொல்லலாம். ஸோ சர்வீஸ் அவைலபிளாக இல்லைன்னா நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி திங் வில் ஃபெயில் பை டிஃபால்ட். Okay, so availability in SRE terms, whether a system is able to provide the necessary service அப்படின்றத பார்ப்போம். பட் ரிலையபிலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா we talk about the probability that a system will provide correct output up to some time. Okay, reliable இருக்க service, whether it is automatically getting self-healed or whether it is automatically able to find out the limitation and do some kind of self-healing or auto-scaling. இதெல்லாம் வந்து நடக்குது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ரிலையபிலிட்டி இஸ் மோர் அபவுட் ட்ரஸ்ட். ஓகே, ஸோ ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா one of the aspect is availability, and other than that we also have error rate, response time, latency. இந்த மாதிரி நிறைய மெஷர்மெண்ட் கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஒன் மோர் லெவல் அண்ட் அரௌண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, வெதர் all the services that we provide should be 100% ரிலையபிளான்னு கேட்டா இல்லை, அப்படி கிடையாது. எல்லா சர்வீஸும் நம்ம 100% ரிலையபிளா கொண்டு வர முடியும். பட் தென் அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட், டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மேக்கிங் த சர்வீசஸ் மோர் ரிலையபிள், இட் வில் கெட் வெரி ஹை அண்ட் ஹையர் when you want to achieve closer to 100%. ஸோ நம்ம ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணலாம். பட் தென் எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் மேண்டேட்ரி தட் எவ்ரி திங் ஹேஸ் டு பி 100% அவைலபிள் அண்ட் ரிலையபிள். ஸோ சில அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் ஹேவ் யூனிக் செட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் அபவுட் அவைலபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் என்ன, எவ்வளோ அவைலபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. பட் 100% அவைலபிலிட்டி ஐ வுட் சே இட்ஸ் நாட் அ ரியல் டார்கெட். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பார்த்தீங்கன்னா 100% SLA அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா they are not guaranteeing the availability of the service. If in case அவங்களால 99.99 தான் கொடுக்க முடியுது, இல்லை 99.95 தான் கொடுக்க முடியுது அப்படின்னா they will give back service credit. ஓகே, நமக்கு SLA மீட் பண்ண முடியலன்னா அவங்க என்ன சொல்றாங்க, they are guaranteeing only the credit here. So most of the solution or service or system எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா you cannot go and completely optimize பண்ண முடியாது. ஸோ there will be some room for improvement. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா you cannot have a 100% reliable system. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we should have an realistic measurement of SLA or SLI or whatever, right? ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம ரிலையபிலிட்டியை மெஷர் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக ஆக்சுவலாக வந்து we can do it. ஸோ SLI, சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர், SLO அண்ட் SLA. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SLIல தான் நம்ம ஜெனரலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இட் வில் ஹேவ் அ லாட் ஆஃப் மீனிங்ஃபுல் மெஷர்மெண்ட். ஸோ when I say மீனிங்ஃபுல் மெஷர்மெண்ட், ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஸோ எவ்வளோ டைம் எடுக்குது, எண்ட் யூசர் ஆஸ்பெக்ட்லேன்னு சொல்கிறேன், எவ்வளோ டைம் இட் டேக்ஸ் டு ரீச் த வெப்சைட், லேட்டன்சி 2 செகண்ட்ஸ் எடுக்குதா இல்லை 100 மில்லி செகண்ட் எடுக்குதா, வாட் கைண்ட் ஆஃப் லேட்டன்சி, எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு,
என்ன கைண்ட் ஆஃப் எரர் ரேட், எவ்வளோ த்ரூபுட் கிடைக்குது, என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் டைம் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல் குவான்டிஃபையபிள் திங்ஸ், தே ஆர் மீனிங்ஃபுல் மெஷரபிள் திங்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர் வி கேன் டெல் இட் அஸ் இட்ஸ் a meaningful measurement of your service. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அவங்களுக்கு எவ்வளோ லேட்டன்சி ஆகுது, அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிலே கிடைக்குது, அவங்களுக்கு எவ்வளோ த்ரூபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் க்ளோஸ்லி டைட் டு வாட் யூசர்ஸ் ஆஃப் த சர்வீஸ் ஆர் கேரிங் அபவுட். லேட்டன்சி, ரெஸ்பான்ஸ் டைம், டியூரபிலிட்டி, எவ்வளோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நடக்குது, என்ன மாதிரியான எரோனியஸ் கால்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைட் டு எண்ட் யூசர்ஸ். ஸோ சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர்ஸ் ஆர் லிட்டரலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீஸ் யூ நீட் இன் ஆர்டர் டு அப்ளை SRE பிரின்சிபல். ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாமே SRIல தான், SLI இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் SLI. ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் யூ திங்க் யூ ஹேவ் தேம், they might not have the high quality enough for you accurately gauge your customer experience. So இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா you have to go and put together a way to measure things. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட் SLI is a indicator or is a measurement for the SLO. ஸோ சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு SLI தெரியணும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால சர்வீஸை வந்து ரிலையபிளாக ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 பேராமீட்டரும் தே ஆர் க்ளோஸ்லி டைட் டு ஈச் அதர். அண்ட் இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி, அவைலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சர்வீஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ how we are measuring the reliability using these 3 service lines or service levels. Okay, so 3 SLs சொல்லுவாங்கல்ல, 3S சொல்லுவாங்க. ஓகே, ஸோ SLI தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த பிரைமரி திங். அதுல இருந்து தான் SLO கிடைக்கும். SLOல இருந்து தான் SLA அக்ரிமெண்ட், கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாருங்க கிளியரா புரிய ஆரம்பிக்கும். ஸோ SLIன்றது எவ்வளோ டைம் எடுக்குது, லேட்டன்சி, த்ரூபுட், எவ்வளோ டேட்டா டைம் ஆகுது காப்பி பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து இட் ஹாஸ் காட் சம் இண்டிகேட்டர். ஸோ பாஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து 95th percentile லேட்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா 300 மில்லி செகண்ட்ஸ் கம்மியாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெஷரபிள் குவான்டிஃபையபிள் திங். வேற சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ஹவு மச் 99.95 நெக்ஸ்ட் இயரில் கொடுக்கலான்னு இருக்கோமா, 99.95 SLO வந்து நம்ம அக்ரி பண்ணுறோமா, இது வந்து டார்கெட் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது. பட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி மீனிங்ஃபுல். SLI தான் கீ பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SLO தான் வந்து இட் இஸ் கோர் ஃபார் த SRE ப்ராக்டிஸ். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து அப்ரோச் இருந்து ட்ரை பண்ணுவோம். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி டூயிங் எ கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் SLA வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கண்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் ஃபார் யூசர் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம ரிலையபிலிட்டி வேல்யூஸ், இப்போ இன்கேஸ் அது வந்து ப்ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேனாட் ஹேவ் பெனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் SLA மீட் பண்ண முடியல அப்படின்னா தே வில் கோ அண்ட் கெட் த பெனால்ட்டி. ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் SLA வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் அபவுட் கண்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். கண்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் மீன் மோஸ்ட் ஆஃப் த ப்ரீ சேல்ஸ் டீம் ஆர் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் கஸ்டமர் ஃபேஸிங் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா SLAல வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி இன்வால்வ். வேற SLO அண்ட் SLA வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SRE டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கெட் டிரெக்ட்லி இன்வால்வ். ஓகே, ஸோ இதில் வந்து முக்கியமான ஆஸ்பெக்ட் கீழே கவனிச்சிங்க அப்படின்னா, ஸோ கூகுளோடைய சர்ச் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் பி சர்விங் எ பில்லியன் ஆக்டிவ் மந்த்லி யூசர்ஸ். அது வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அந்த அதர் சைட் சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு, 3.75 மில்லியன் பேயிங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெதர் இட் இஸ் அ பெய்ட் சர்வீஸ் ஆர் அ ஃப்ரீ சர்வீஸ், இண்டிகேட்டர்ஸ் should be common. Okay, so எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா they will have a kind of common SLI or SLO and they will have an SLA targeting the end user. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா I had a clear definition of this. So where I had this, just a second. So I think இங்க இருக்கு பாருங்க. SLI drives the SLOs and SLOs will inform the SLA. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they are tied closely to each other. ஸோ திருப்பி நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக சம்மரி ஸ்லைட் அது. ஸோ SLIன்றது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர்
அதில் வந்து பார்த்தீங்கன்னா we go and measure actually how much uptime, how much availability, எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக இருந்தது, எந்த அளவுக்கு குயிக்காக நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ we go and measure the transaction, we go and do the request, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we go and gradually measure it. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ்எல்ஓ போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ்எல்ஓ சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவைலபிலிட்டி ஆஃப் த சர்வீஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோம், எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ். இன்னும் டீட்டெயில்டாக நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இட் டிஃபைன்ஸ் அக்செப்டபிள் டவுன் டைம் ஆஃப் த சர்வீஸ். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம வந்து சர்வீஸ் வந்து அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we can consider that as a kind of objective. ஓகே, இப்போ 99.95 சொல்கிறோம் அப்படின்னா மீதி 0.5% வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சக்சஸிவ், ஐ மீன் இட் இஸ் தட் இஸ் இந்த அக்செப்டபிள் எரர் பட்ஜெட்னு சொல்லுவாங்க, இல்லை அக்செப்டபிள் டவுன் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ்ன்றது இட் இஸ் எ கிரைட்டீரியா தட் இஸ் யூஸ்ட் ஃபார் எவாலுவேட்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். எந்த அளவுக்கு அவங்க வந்து சர்வீஸை வந்து அவைலபிளாக கொடுக்க முடியும். கான்ட்ராக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட்ல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் மேக் இட் அவைலபிள். சி இன்கேஸ் அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, தே வில் ஹேவ் டு கிவ் சம் சர்வீஸ் கிரெடிட் ஆர் பெனால்டி ஆர் ரீஃபண்ட் ஆர் வாட் எவர், ரைட்? ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ எஸ்எல்ஐக்கு வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ எஸ்எல்ஓ எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ரேட் 99.95 ஆர் எவ்வளோ நேரம் சர்வீஸ் அப்பா இருக்கும் 99.999 என்ன. அதே மாதிரி எவ்வளோ டைம்ல வந்து கால்ஸ்லாம் ஆன்சர் பண்றாங்க சர்வீஸ் டெஸ்க் டீம் ஆர் த ஃப்ரண்ட் அண்ட் சப்போர்ட் டீம், த கஸ்டமர் சர்வீஸ் டீம். ஸோ ஃபோன் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் டு ஆன்சர், கால் அபேண்டன்மெண்ட் ரேட், கம்ப்ளைண்ட் கவுண்ட், எவ்வளோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ப்ரீமெச்சூராக ஹேங் பண்ணுறாங்க, கம்ப்ளீஷன் டைம், எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து நம்ம குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறோம், கன்வர்ஷன் ரேட், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட், டிஃபெக்ட்ஸ் ரேட், டெலிவரி டைம், ஃபெயிலியர் ரேட், இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய போயிட்டே இருக்கலாம். ஈவன் நீங்கள் ஐடிஎஸ்எம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய எஸ்எல்ஓ இருக்கும். இன்சிடென்ட் கவுண்ட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், எந்த அளவுக்கு குயிக்காக நம்ம ஆர்சிஏ இது பண்ணுறோம், அதே மாதிரி பேக்கப்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கிறோம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு, மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ், மீன் டைம் டு ரிப்பேர், நெட்வொர்க் கெப்பாசிட்டி, ஆக்குபன்சி ரேட், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகே, ப்ராப்ளம் ரெசல்யூஷன் டைம், ப்ரொவிஷனிங் டைம் ஆஃப் யுவர் சர்வர்ஸ், ஸ்கேலபிலிட்டி, அப் டைம், வெயிட் டைம். ஸோ இந்த மாதிரி எஸ்எல்ஓ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈவன் கிவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க், உங்களுடைய எஸ்எல்ஏ டாக்குமெண்ட்ல இதெல்லாம் கிளியரா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன மாதிரி எஸ்எல்ஏ வந்து நம்ம கொடுக்கலான் இருக்கோம். எஸ்எல்ஏன்றது ஹவு குட் த சர்வீஸ் ஷுட் பி ஆர் ஹவு குட் ஷுட் இட் பி, சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவோட டேஷ்போர்ட் கவர்னன்ஸ்ல இந்த மாதிரி தான் காமிப்போம். ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா இந்த மாதம் நம்ம வந்து எவ்வளோ டார்கெட் ரீச் பண்ணோம், நம்ம எவ்வளோ வந்து கஸ்டமர்கிட்ட அக்ரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எப்பயுமே வந்து 98.85 கிரீன்ல தான் இருக்கணும், அதாவது கிரீன்ல இருக்கணும். பட் இந்த மாதிரி 0.85 அடிஷ்னலா ஸ்டேட்டஸ் காமிக்கிறது வந்து இட் இஸ் நாட் குட் திங். ஏன்னா நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி காமிக்கிறோம் அப்படின்னா மேபி நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ பிஸ்னஸ்ல வந்து வி ஹேவ் நாட் மேட் அ லாட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். இட் இஸ் இன்டெரக்ட்லி யூ கேன் திங்க் தட் வே. அதே மாதிரி எத்தனை எரர் பட்ஜெட் இங்க பாருங்க, இதுதான் எரர் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை 2% எரர் பட்ஜெட் இருக்கு, 98க்கும் 100க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, அதுதான் எரர் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து டவுன் டைம் காஸ்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்ம எரர் மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கும் கஸ்டமர் கூட அவங்க பிஸ்னஸ் யூசர் கூட போயிட்டு நம்ம கவர்னன்ஸ் காலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கிரீனா இருந்தா போதும், இட் நீட் நாட் பி டூ டார்க் கிரீனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 98.85ன்றது நம்ம ஒரு 1% ஆஃப் எஸ்எல்ஓ வந்து பார்த்தீங்கன்னா we did not properly make use of itன்ற மாதிரி இன்டெரக்டா சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா we'll have a very clear dashboard like this. ஒரு அப்ளிகேஷன் எவ்வளோ லேண்டிங் பேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, கார்ட் ஆட் பண்ணும்போது எவ்வளோ இதாகுது, எவ்வளோ யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் நடக்குது, எவ்வளோ பேருக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் செக் அவுட் பண்ணுறாங்க, கன்வர்ஷன் ரேட் என்ன. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா they need lot of useful metrics or measurement criteria so that they can get to understand how they are performing. ஸோ சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் அபவுட் பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் மெட்ரிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்டிமல் ரேஞ்ச் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ ரெக்வஸ்ட் லேட்டன்சி, பேட்ச் த்ரூபுட், ஃபெயிலியர் பர் செகண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி கன்சிடர் தட் அஸ் எஸ்எல்ஓ. ஓகே, எஸ்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா
இட்ஸ் நாட் ஃபார் த ரெகுலர் SRE டீம். இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ சேல்ஸ் டீம் ஆர் சம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் லீடர்ஷிப் டீம் ஆர் சர்வீஸ் டெலிவரி மேனேஜர் இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ல வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. சில கம்பெனியில் வந்து SOW சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க். சில இதில் மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, MSA டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும், நம்ம ஒரு பர்டிகுலர் SLO வந்து ரீச் பண்ண முடியல, இல்லை ஒரு பர்டிகுலர் அப்டைமை வந்து நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி பெனால்ட்டி பே பண்ணுவோம், ஸோ எந்த மாதிரியான எரர் பட்ஜெட் இருக்கு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், மல்டிபிள் VMs ரன் பண்ணுறோமா, லோட் பேலன்ஸரோடு கனெக்ட் பண்ணுறோமா, எந்த மாதிரி மானிட்டரிங் ப்ரோஆக்டிவ் மானிட்டரிங் எனேபிள் பண்ணுறோம், அதுக்கு எந்த மாதிரி மானிட்டரிங் டூல் செட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SLA டாக்குமெண்ட்ல இருக்கும். எத்தனை லைசன்ஸ் வேணும், எத்தனை சர்வர் வேணும். ஸோ இது வந்து SLAன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் பிளஸ் கன்சிக்வன்சஸ். இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் வந்து மீட் பண்ண முடியல அப்படின்னா அதோடைய கன்சிக்வன்சஸும் அதில் இருக்கும். அதாவது சர்வீஸ் கிரெடிட் கொடுத்துருவோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வில் ரெடியூஸ் த பில் அமௌண்ட், இல்லை நாங்கள் பெனால்ட்டி பே பண்ணுவோம், எந்த அளவுக்கு உங்களுக்கு லாஸ் இருந்ததோ அதுக்கு நம்ம பெனால்ட்டி பே பண்ணுவோம். அந்த மாதிரி கான்சிக்வன்சஸும் அந்த SLA டாக்குமெண்ட்ல இருக்கும். ஸோ இது வந்து SLAன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க, வில் கெட் இன்டு ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஸோ SLAன்றது இட் இஸ் a contractual master service agreement. உங்களுடைய கஸ்டமர் எண்ட் கஸ்டமருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அக்ரிமெண்ட், அதெல்லாம் SLA டாக்குமெண்ட் இல்லை மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் டாக்குமெண்ட் SOW அப்படின்னு சொல்லுவாங்க. SLOன்றது அப்ஜெக்டிவ், எந்த அளவுக்கு நம்ம அக்ரிமெண்ட்ல மீட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து டார்கெட் கொடுக்குறோம். சரி, இது ரொம்ப அக்ரெசிவா இருக்கக்கூடாது. இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஸ்லைட்லி கன்சர்வேட்டிவா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து we can make it aggressive. அக்ரெசிவா போகும்போது நமக்கு நிறைய கிரெடிட் கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும், யூ கேன் கெட் பெட்டர் ரெவென்யூ ஃப்ரம் த கஸ்டமர். பட் அதை நம்மளால ரீச் பண்ண முடியுமா? இங்க எக்ஸாம்பிளுக்கு 99.99 சொல்றோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அந்த அப்ளிகேஷன் 4 நிமிஷம் தான் டவுன் டைம் எடுக்கலாம், டவுன் டைம் ஆகலாம். ஸோ இன்கேஸ் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் பே த பெனால்ட்டி ஆர் யூ ஹேவ் டு கிவ் த சர்வீஸ் கிரெடிட் ஆர் யூ ஹேவ் டு பே பேக் த அந்த எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு லாஸ் இருந்ததோ அதை யூ ஹேவ் டு கெட் தெம் ரீஎம்பர்ஸ்ட். ஸோ SLAன்றது தட் இஸ் த ரியல் நம்பர்ஸ், எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த இண்டிகேட்டர்ஸ், த மெஷர்மெண்ட் கிரைட்டீரியா. ஸோ ஓகே, ஸோ இது மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் ரிலையபிலிட்டி, அவைலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர் யுவர் சிஸ்டம். ஓகே, SLAன்றது இட் இஸ் மெஷர்மெண்ட், ஆக்சுவல் மெஷர்மெண்ட் கிரைட்டீரியா. SLOன்றது எந்த அளவுக்கு நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ண போறோம்ன்றதை கொடுப்போம். நம்ம அங்கே 99.5% ஆஃப் த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லி செகண்ட்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கிவிங் அ கமிட்மெண்ட். ஸோ அது எதுல இருக்கும், SLAல வந்து SLOவும் இருக்கும், அதோட சேர்ந்து என்ன கன்சிக்வன்சஸ்ன்றதும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஆடிங் இட் ஹியர். ஓகே, ஸோ சர்வீஸ் லெவல் indicators or metrics or measurement, service level objective or bound for நம்ம மீட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அந்த மாதிரி வில் கிவ் இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ SLAல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஓனர் இன்வால்வ் ஆகிற SRE டீம் இருப்பாங்க. அதே மாதிரி SLOஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா SRE டீம் இருக்கும், ப்ராடக்ட் டீம் இருக்கும். பட் SLA அக்ரிமெண்ட்ல வந்து கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒன்லி சேல்ஸ் டீம் தான் இருப்பாங்க. ஏன்னா இனிஷியல் சேல்ஸ் ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம ஆக்சுவல் சப்போர்ட் கொடுக்குற டீமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீம்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ அட் த எண்ட் SLAல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். SLA பேஸ் பண்ணி தான் நம்ம SLO அக்ரி பண்ணுவோம். SLOவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் நம்ம SLA வந்து ரைட் பண்ணுவோம். ஏன்னா SLO பிளஸ் கன்சிக்வன்சஸ் தான் SLA. ஸோ அதுதான் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே காமிச்சேன் நான். SLA டாக்குமெண்ட் இஸ் நத்திங் பட் சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் பிளஸ் இந்த அப்ஜெக்டிவ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா கன்சிக்வன்சஸ் என்ன, பார்ஷியலாக ரீஃபண்ட் பண்ணுவோமா, இல்லை பெனால்ட்டி பே பண்ணுவோமா, இல்லை அடிஷ்னலாக சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு அடிஷ்னல் மணி கேரண்டி கொடுப்போமா என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா it will be there clearly documented in your SLA document. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், இந்த 3 SLs ஆர் 3Sன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சர்வீஸ் லெவல் இண்டிகேட்டர், சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் அண்ட் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ரிலையபிலிட்டியை மெஷர் பண்ணுறோம், அவைலபிலிட்டியை மெஷர் பண்ணுறோம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் சர்வீஸை வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ SLAன்றது கான்ட்ராக்சுவல் டாக்குமெண்ட். இட் இஸ் மெயின்லி க்ளோஸ் டைட் டு யுவர் பிஸ்னஸ். இதில் சேல்ஸ் டீம் அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்களாம் தான் இன்வால்வ் ஆவாங்க. SLOவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ரிலையபிளாக சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ப்ரொவைடிங் இட் இன் யுவர் SLO.
அண்ட் SLI வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இண்டிகேட்டர். எண்ட் யூசருக்கு வந்து எவ்வளோ லேட்டன்சியில் நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும், எவ்வளோ த்ரூபுட்டில் டேட்டா காப்பி பண்ண வைக்க முடியும், எவ்வளோ இதில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ கஸ்டமருக்கு வந்து நம்ம அக்ரி பண்ணும்போது யூ ஷுட் நாட் கோ அண்ட் always say like we will achieve 100%. 100%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா you need to go and spend a lot of money. You need to go and spend a lot of technical challenges will be there. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து 100%லாம் பர்சியூட் பண்ண முடியும் ஆர் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ கிவ் ரியலிஸ்டிக் டார்கெட். உங்கள்கிட்ட வந்து எந்த மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கு, எந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிலேபிலிட்டி ரிட்டர்டன்சி இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சிஸ்டம் ரிட்டர்டன்சி லெவல், டேட்டா சென்டர் ரிட்டர்டன்சி லெவல் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் யூ ஹேவ் டு கோ அண்ட் agree on the service levels. Okay, so this is what I thought of covering today. Thank you for joining. Thank you for listening.